மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதம், முற்றிய சண்டை, மது போதையில நள்ளிரவு திடீர் நெஞ்சு விட்டு நடிகர் நெப்போலியன் கதறி துடிச்சு அங்கவே விழுந்து அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் துயரம் தமிழ் சினிமாவை உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு. தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் ஹீரோவா நடிக்கிறதுக்கு நிறைய அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய போராட்டங்களை தாண்டி தான் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவா தனது திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலியமா மிக மிக பிரபலமான ஒரு நடிகர் நெப்போலியன். ஆரம்பத்துல அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு அடுத்தடுத்து தமிழ் சினிமால நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சது. அவருடைய அந்த உயரம், அவர் பேசக்கூடிய அந்த டைலாக் எமோஷனல் எல்லாமே அவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குனுச்சு. அதுலயும் குறிப்பா கிராம சப்ஜெக்ட் படங்கள்ல அவரு கொடி கட்டி பறந்தாரு. அப்படி அவர் நெப்போலியனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படங்கள் நடிக்கிற ஹீரோ வாய்ப்பு குறையும் போது கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ நம்ம விஜய் சேதுபதி எப்படி எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுல பின்னி படல் இருக்காரோ அதே மாதிரிதான் அப்பவே நெப்போலியன். அதனாலதான் நெப்போலியன் தமிழ் சினிமால 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சு அதன் மூலியமா மக்கள் மத்தியில தனக்குன்னு ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்காரு. அப்படியாப்பட்ட நெப்போலியன் அவருடைய திருமணத்துக்கு பிறகு 2 மகன்கள் பிறந்தாங்க. அதுல மூத்த மகனுக்கு ஏற்பட்ட விசத்த நோயினால அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் கைவிச்சிட்டாங்க. தன் மகனை எப்படியாவது காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை அமெரிக்கா கொண்டு போய் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தனது மகனை உயிரை இப்போ காப்பாற்றி வச்சிருக்காரு நெப்போலியன். அதற்காக தனது குடும்பத்தோட மொத்தமா போய் அமெரிக்காலே செட்டில் ஆகிட்டார் நெப்போலியன். அந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்றனால் மட்டும்தான் அவருடைய மகன் இப்போ உயிரோட இருக்காரு. அது மட்டும் இல்லாம தன் மகனுக்கு தனக்கு பிறகு ஒரு ஆதரவு தேவை, ஒரு துணை தேவை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டாக்டர் பொண்ணுடைய சம்மதத்தோட தனது மகனுக்கு திருமணமும் பண்ணி வச்சாரு. இது தமிழக மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துனுச்சு. கை கால் முடியாம இருக்கக்கூடிய ஒரு மகன், அதுவும் சில வருடங்களே உயிர் வாழக்கூடியும் அப்படின்னு டாக்டர்களே கைவிச்சிட்டாங்க. அப்படியாப்பட்ட மகனுக்காக நெப்போலியன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு எல்லாருமே பார்த்து அந்த தந்தையோட பாசத்துக்கு வியந்து போனாங்க. அப்படியாப்பட்ட நெப்போலியன் தன் மகனுக்காக இவ்வளவும் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் பெருமூச்சு விடுற இந்த நேரத்துல நெப்போலியன் மருமகளுக்கும் நெப்போலியன் மனைவிக்கும் வீட்டுல சின்ன சின்னதா மோதல் ஏற்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு கட்டத்துல அவங்களுக்குள்ள பெரிய ஒரு வாக்குவாதம் சண்டையா முற்றி போயிருக்கு. இதுல நெப்போலியனுக்கு தெரிய வர நெப்போலியன் தன் மனைவியை கண்டிச்சிருக்காரு. ஆனா அவங்களுடைய மனைவி கண்டுக்காம அவங்களுடைய மருமகள் கிட்ட அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க. இதுல ஒரு கட்டத்துக்கு மேல என்னால பொறுக்க முடியாது அப்படின்னு அவங்களுடைய மருமகள் இந்த வீட்டை விட்டு கிளம்பி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போறதுக்கும் முடிவெடுத்துட்டாங்க. இது நெப்போலியனுக்கு தெரிஞ்சதும் தனது மனைவிய அடிக்கிறவருக்கு போயிருக்காரு. அதுல அவங்களுடைய மனைவி இதுக்கு மேல அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இந்த வீட்டை விட்டு புறப்பட ரெடியா இருக்காங்க. இது எல்லாமே நெப்போலியன் மகனுக்கு பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்திருக்கு. இதை நெப்போலியனால தாங்க முடியல. இதை எப்படி சரி பண்ண போறோம்னு தெரியாம பயங்கர மன உளைச்சலுக்குள்ள இருக்கார் நெப்போலியன். அதனால வீட்லயே அளவுக்கு அதிகமா மது குடிச்சிருக்காரு. அந்த குடி போதையில தனது குடும்பத்துல இப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய விரிசல் சண்டை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கே தெரியாம திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு அங்கவே சுருண்டு விழுந்து நெப்போலியனுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் துயரம் அவருடைய குடும்பத்தினருக்கும் தமிழக மக்களுக்கும் உச்சக்கட்ட பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.